ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம அர்த்தங்கள். நாமம் 15. அஷ்டமி சந்திர விப்ராஜ தளிகஸ்தல சோபிதாயே நமஹ. அஷ்டமி திதியில் உள்ள அரை சந்திரன் போன்று அழகாக விளங்குகின்ற நெற்றியுடன் சுதந்திரமாக தோன்றுகின்றவள். அஷ்டமி அப்படின்னு அஷ்டமி திதி அப்படின்னுட்டு, சந்திர அப்படின்ன இந்த இடத்துல அரைச்சந்திரன் அப்படின்ற பொருள். விப்ராஜ அழகாக தோன்றுகின்றவள். அலிகஸ்தல நெற்றியுடன். சோபிதா அப்படின்னு சுதந்திரமாக தோன்றுகின்றவள் அப்படின்னுட்டு. அஷ்டமி திதி அப்படின்னு எப்போ வரும் அப்படின்னு நாள்காட்டியில் பார்த்தோம் அப்படின்னா அமாவாசையிலிருந்தோ பௌர்ணமியிலிருந்தோ 8வது நாளைத்தான் அஷ்டமி திதி அப்படின்னுட்டு சொல்லுவோம். அந்த திதியில் எப்பேற்பட்ட ஒரு விசேஷம் அப்படின்னா சந்திரன் சரியாக அரைவட்டமாக காணப்படுவார். அது மட்டும் இல்லை, உதயமாகும் பொழுது அப்படியே பளிச்சுன்னு கிளியராக நல்லா தெரியும் நமக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா பழுத்த ஒரு காய்ந்த ஒரு அரைவட்டமான தங்கத்தகடு பளபளன்னு ஜொலிக்கிறது போல சிவப்பு நிறமாக இருக்கும். இப்பேற்பட்ட தங்க நிறத்தை ஒத்த அழகான நெற்றியை கொண்டவள் தேவி லலிதை. இப்பேற்பட்ட லலிதையை தியானம் செய்வோம் அப்படின்றது போல இந்த நாமம் அமைந்திருக்கிறது. இதில் சுதந்திரமாக தோன்றுகின்றவள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்திருக்கும். ஏங்க அப்போ நமக்கெல்லாம் கூட சுதந்திரம் கிடைச்சாச்சு, நாம் கூட தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு கூடவே எழும். நாம் கூட தான் சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்றது உண்மைதான். ஆனால் ஜீவாத்மாவுக்கு இந்த சுதந்திரம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருக்கும். எப்படி அதை சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம இதயம் இருக்குது, இந்த இதயத்தை ஒரு நிமிஷம் நிப்பாட்டி வச்சுட்டு திருப்பியும் ஆன் பண்ணிக்கலாமே, ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு நாம் நினச்சோம் அப்படின்னா அது நம்மளால் செய்ய முடியாது. இதை போல் பல விஷயங்களை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இப்படி ஜீவாத்மாவுடைய சுதந்திரம் அப்படின்றது ஒரு எல்லைக்குள்ள, அந்த எல்லையும் இறைவனால் வகுக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இப்பேற்பட்ட சுதந்திரம் அப்படின்றது தான் ஜீவாத்மாவுடைய சுதந்திரம். ஆனால் பரமாத்மாவுடைய சுதந்திரம் எப்படி இருக்கும், பரம்பொருளுடைய சுதந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நினைத்தது நினைத்தபடி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், மிகப்பெரிய ஆற்றல் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்பேற்பட்ட ஆற்றலை கொண்டு சுதந்திரமாக தோன்றுகின்றவள் அப்படின்ற பொருள் இங்கே கிடைக்கும். ஓம் அஷ்டமி சந்திர விப்ராஜ தளிகஸ்தல சோபிதாயே நமஹ. அஷ்டமி திதியில் உள்ள அரைச்சந்திரன் போன்று அழகாக விளங்குகின்ற நெற்றியுடன் சுதந்திரமாக தோன்றுகின்றவள். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.